ஐயோ அம்மா என் கை ஐயோம்மா. எங்க அடி எதுவும் பட்டுச்சா? எது? அட பாவி, இடிச்சு தன்னதும் இல்லாமல் அடி எதுவும் பட்டுருச்சா? இருறா வரேன் எங்கள் அப்பா மவனே. எங்க பார்த்து பார்த்து, இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் கையை பிடிச்சி எழுந்துருங்க. ஆ ஐயோ. எங்க அடி பலமா பட்டிருக்கா? ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் வலிக்கல, அப்படியே ஜாலியாக இருக்கு. கண்ணென்ன பொருளையே வச்சுட்டு வரீங்க? என்ன ஃப்ளைட் ஓட்டணும்னு நினைப்போ? காரில் தானே வரீங்க, இவ்வளோ வேகமாக வரீங்க? ஏங்க நான் கரெக்டாக தாங்க வந்தேன், நீங்க தான். எது? என்ன நான் தப்பாக வந்தேனா? லைசன்ஸ் இருக்கா? ஏன் இருக்கே. உங்களுக்கும் யார் லைசன்ஸ் கொடுத்தது? காரே உங்களுக்கு ஓட்ட தெரியல. ஹலோ, ஏதோ கீழே விழுந்து ரத்த வருதுன்னு சொல்லிட்டு அமையா பேசிட்டு இருந்தா ரொம்ப ஓவரா போறீங்க. நான் கரெக்டாக தாங்க வந்தேன், நீங்க தான் தப்பா வந்து என் வண்டியில் இடிச்சிட்டீங்க. என்ன நீ தப்பா வந்து இடிச்சது இல்லாம ரொம்ப ஓவரா கத்திட்டு இருக்கேன்ட்ட. இங்க பாருங்க, மறுபடியும் சொன்னா கரெக்டாக தான் வந்தேன், நீங்க தான் தப்பா வந்து என் வண்டியில மோதிட்டீங்க. அப்புறம் நான் வந்து வண்டியில மோதிட்டேன், நீ கரெக்டா வந்துகிட்டு இருந்த, அப்படியே மெதுவா ஓட்டிட்டு வந்த. நான் வந்து வேகமா வந்து, அதுவும் ஸ்கூட்டில வேகமா வந்து உன் கார்ல மோதிட்டேன், அப்படிதானே? இப்படி எத்தனை பேரா கிளம்பிருக்கீங்க? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன நான் மரியாதை தானே பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன வா போனீங்க இப்ப வாடா போடான்றீங்க? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் அப்படிதான்டா பேசுவேன். என்ன கீழே தள்ளி விட்டது இல்லாம அப்படியே ரொம்ப ஜம்மமா நின்று பேசிட்டு இருக்க. யார் இவ? சரியான ராங்கியா இருப்பா போல. ஹலோ, இங்க பாருங்க, என் மேல தப்பு இல்ல, உங்க ஸ்கூட்டி அங்க தள்ளி எடுத்து வைக்கிறீங்களா? நான் கிளம்பணும், லேட் ஆயிடுச்சு. ஓஹோ, அப்படியே இடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போயிருவீங்க, நாங்களும் அப்படியே அமைதியா போயிடணும், அப்படிதானே? ஓ, இவ நம்ம கிட்ட எதுவும் எதிர்பார்க்கிறா போல. நம்ம முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கோம், இவ கிட்ட பேச நம்மளுக்கு நேரம் இல்ல. சீக்கிரம் வண்டி எடுங்க, எனக்கு லேட் ஆகுது. என்னது? ஏன் கண்ணு தெரியல? அது சரி, கண்ணு தெரியாதனால தானே வண்டி வந்து இடிச்சிங்க. இந்தாங்க, இப்போ கண்ணு தெரியல உங்களுக்கு, காசுங்க. இதுக்கு தானே இவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தீங்க. காசு வாங்கிட்டு உங்க ஸ்கூட்டி எடுங்க, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். டேய் உன்ன. ஹலோ, மறுபடியும் சொல்றேன், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்கிட்ட வச்சுக்காதீங்க, நான் ஒரு மாதிரியானவன். என்ன இந்த காசு பத்தலையா? இன்னும் வேணுமா என்ன? யார் இவன் இவ்வளோ திமுறா என்கிட்ட பேசிட்டு இருக்கான்? இதுக்கு முன்னாடி நான் இவனை இங்கே பார்த்ததே இல்லையே. யாரா இருப்பான்? நான் கொடுத்துருக்க காசுக்கு புது ஸ்கூட்டியே வாங்கலாம், இந்த டப்பா ஸ்கூட்டிக்கு இந்த காசு பத்தாதா? அப்போ இதே பொழப்பா தான் நீ இருக்க, இப்படி வண்டி இடிச்சிட்டு காசை கொடுத்துட்டு எல்லாரும் வாங்கிட்டு அமைதியா போயிடுவாங்கன்னு, அப்படிதானே? நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. வேற என்ன வேணும்? ஹலோ சொல்லு ஜெய். என்னடா இன்னும் காணோம்? வர ஒரு சின்ன பிரச்சனைடா. என்னடா என்னாச்சு? ஒரு பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன்டா. எது பைத்தியமா? என்ன ஒரு மாதிரி ரொம்ப திமுறா இருக்கான்? யாரா இருப்பான்? ஒன்று. டேய் நீ எங்கடா இருக்க சொல்லு, நான் வேணா வரட்டா? எங்க இருக்கடா? இல்லடா நான் வந்துடுவேன், நீ அனுப்பிச்ச லொக்கேஷன் தான், ஷேர் பண்ண லொக்கேஷன் தான் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் ரீச் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், இன்னொரு 10 to 20 minutes வந்துடுவேன்னு நினைக்கிறேன்டா. சரி ஓகேடா, உனக்காக தான் எல்லாம் வெயிட்டிங். நான் சொன்ன வேலை நீ முடிச்சியா? எல்லாம் முடிச்சாச்சுடா. நீ வந்தோடனே நீ என்ன நினைச்சியோ அதை முடிச்சிடலாம். நீ ஏன் அர்ஜுன் கூட வரல? அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி ஃபோன் பேசிட்டே இருந்தால் லேட் ஆகும், நான் கிளம்பி வரேன். என்ன சொன்ன? ஜேபி கார்டன் பக்கத்தில் தானே, அங்கே வந்துட்டு கால் பண்ணுறேன். ஓகே? ஜேபி கார்டனா? அதுக்கு எதுக்கு 10 நிமிஷம் 20 நிமிஷம்? இதோ இப்படி போனால் 1 நிமிஷத்தில் வந்துட போகுது. அப்போது நம்ம நினச்ச மாதிரி இவன் ஊருக்கு புதுசு, அப்போது அட்ரஸ் தெரியாமல் தானே போயிட்டுருக்கேன். என்கிட்ட மாட்டினடா பம்பரக்கட்ட மண்டையா. இதை பார்த்துருப்பானா? சரி ஓகே. சரி வைடா வரேன். இன்ச நீ வேற என்ன லுக்கு? இவன் என்ன இங்கேயே உட்காந்துட்டா? இங்க பாருங்க, மரியாதை வண்டி எடுங்க, நான் போகணும். வண்டியை தானே எடுத்துருவோம். அதெல்லாம் சரி 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 பொழைச்சு போ, உன்னை நான் மன்னிச்சிட்டேன். என் வண்டி எடுத்து ஓரமாக விட்டுட்டு நீ போ. எது நான் வேணாண்டா ஜீவி, நமக்கு முக்கியமான வேலை இருக்கு, இவளை அப்புறம் கவனிச்சுக்கலாம். என்ன வண்டி தானே எடுத்து ஓரமாக விட சொல்றா? இதெல்லாம் நேரம். ஐயோ என்னங்க முணுமுணுப்பு? சாரிலாம் ஒன்றும் கேட்க வேணாம், வண்டியை மட்டும் எடுத்து ஓரமாக விட்டா போதும். எது சாரியா? பரவாயில்ல, சாரிலாம் கேட்க வேணாம், வண்டியை மட்டும் எடுத்து அப்படி ஓரமாக நிப்பாட்டிட்டு நீங்கள் கிளம்பலாம்.
என் நேரம் இதெல்லாம். ம் சீக்கிரம் எங்கேயோ வேகமாக கிளம்பணும் நீங்கள். ம் எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் லேட் ஆகிட்டு இருக்கு. இனிமேனாலும் வண்டியை பார்த்து ஓட்டுங்க. ஆ ஆ சரி தேங்க்யூ. இனிமேல் பார்த்து ஓட்டிடலாம், நீங்கள் கிளம்புங்க. என்ன ஒரு மாதிரி பேசுகிறா? பைத்தியமாக தான் இருப்பாளோ? இருறா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் யார் பைத்தியம்னு உனக்கு தெரியும். ஹலோ, அப்புறம் அந்த பணம் அதை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு பணம்லாம் வேணாம். பைத்தியமே தான். அப்புறம் ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது, நான் ஒன்று சொல்லட்டா? என்ன? இல்லை, ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்க போலையே. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை, நீங்கள் ஜேபி கார்டன் சொன்ன மாதிரி இருந்துச்சு, அப்படி தானே சொன்னீங்க? அதுக்கு இது இல்லையே ரூட்டு. என்ன? அட ஆமாம் சார், நீங்கள் ஜேபி கார்டன் தானே போகணுன்னு சொன்னீங்க. ஆமாம். நீங்கள் ஜேபி கார்டன் போகணுன்னா இது தப்பான ரூட்டு. ஓகே. இல்லையே, நான் மேப் போட்டு தான் வந்துட்டுருக்கேன். எது கூகுள் மேப்பா? ஆமாம். ஏன் சார் நீங்கள் ரீல்ஸ்லாம் பார்க்குறதில்ல? அந்த மேப்பில் போயிட்டு வண்டி தவறி அப்படியே ஏரிக்குள்ளெல்லாம் விழுந்திருக்கே, அதெல்லாம் நீங்கள் பார்க்கல? என்ன சார், இங்கெல்லாம் அவ்வளோவா கூகுள் மேப் பார்த்து போனால் ஒன்றும் கரெக்டாக வராது. நான் இந்த ஊர் பொண்ணு, நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் தப்பான ரூட்டில் வந்திருக்கீங்க. ஜேபி கார்டன் தானே போகணும். இப்படியே வண்டியை ரிவர்ஸ் எடுத்து அப்படியே ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பி உடனே அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு திரும்பிடுங்க. திரும்பினா அங்கேயே போர்டு போட்டிருக்கோம் சார், ஜேபி கார்டன்னு. அப்படியே அந்த ரூட் பிடிச்சி அப்படியே போனீங்கன்னா போயிடலாம். நான் கூகுள் மேப்பில் பார்த்தேனே, இந்த ரூட் தான் போட்டிருந்துச்சு. என்னைய வாடா பைத்தியம்னு, இப்போ தெரியும்டா யார் பைத்தியம்னு. என்னாச்சு? ஆ ஓகே. மாட்டினேன். கண்ணு கட்டி தூரம் வரையும் காரையே காணோம். தப்பான ரூட்டில் இவ்வளோ வேகமாவா? என்னையா பைத்தியம்னு? இப்போ தெரியுதா யார் பைத்தியம்னு? சரி சரி, அவன் போனதை பார்த்தா சீக்கிரமாகவே திரும்பி வந்துடுவான். அதுக்குள்ளே நம்ம இந்த இடத்த காலி பண்ணிடணும். மாட்டணும், செத்தோம். என்ன ஏற்கனவே வந்த ரூட் மணியே இருக்கு. இங்கே தானே அந்த ஸ்கூட்டியை நம்ம இடித்தோம். சி, அவ வந்து நம்ம கார் மேலே இடிச்சா. என்ன ஜேபி கார்டன் 1 கிலோமீட்டர், இதை எப்படி நம்ம பார்க்காம விட்டோம்? ஏய், இதெல்லாம் இவ வேலையா? ஷட். சி, இப்படி போய் கேவலமா விட்டு ஏமாந்துருக்கோமே. இவ்வளவு ஜிவி இவ்வளவு கேவலமா ஒரு பொண்ணு கிட்ட போய் உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். இந்த ஜீவி எங்க தான்டா போனா? டைம் ஆயிட்டே இருக்க, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான்டா. வீட்ல இருந்து அப்பயே கிளம்பிட்டேன் நானே, இன்னும் ஏன் வரல? லேட் ஆயிட்டே இருக்குடா. இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜிபி வந்துட்டு இருக்கான் சித்தி, வந்துடட்டும். டே, நீங்க ஏதோ டைப்பிஸ்ட்டை பார்க்கணும் நீங்கல்ல, வந்துட்டா வாங்கடா. டைப்பிஸ்டா? ஏன்? நீ ஃபைல் எல்லாத்தையும் செக் பண்ணி நாங்கள் வந்துடுறோம். டே என்னடா சொன்னதை செய்டா. போலாம்க்கா. வாங்கடா. யாரா அது? இவங்க தான்டா டைப்பிஸ்ட், த்ரிஷா. எது த்ரிஷாவா? இது த்ரிஷாக்கு தெரியுமா? ஹாய், ஐ அம் கவின். நான் சொல்ற மாதிரி ஒரு லெட்டர் பேட் டைப் பண்ணுங்க. ஆ, நீங்களே யார் முதல்ல? நீங்க சொல்ற நான் ஏன் டைப் பண்ணணும்? அக்கா, நான் யாருன்னு தெரியும்ல? தெரியுது மேம். என்ன வேணும் உங்களுக்கு? அவன் சொல்ற மாதிரி டைப் பண்ணி கொடுங்க. இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு, இப்பெல்லாம் டைப் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாருங்க. அப்படி என்ன முக்கியமான வேலை? பிஆர் குரூப்ஸ்க்கு இங்க இருக்க சீக்ரெட் ஃபைல்ஸ்லாம் அனுப்புறதா? அது வந்து என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இங்க பாருங்க, யார் நீங்க? ஆளாளுக்கு வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? டே கவின், இந்த பக்கம் வா. என்ன நாங்கெல்லாம் யாரா? மேடம் இங்க பாருங்க, எனக்கு முக்கியமான வேலை நிறைய இருக்கு. நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, நான் தேவையில்லாம சிஓ போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். என்ன வேலை செய்ய விடாம தொந்தரவு பண்றாங்கன்னு. ஆண்மையுள்ள நாடி இவள், ஆள வந்த ஞானி இவள், ஆண்களோடு
இப்பதான் உனக்கு மேடம் தெரியுதோ? ஒழுங்கா அவனுக்கு என்ன சொல்றாங்களோ அதை டைப் பண்ணி கொடு. லேட் ஆயிட்டு இருக்கு. முடிஞ்சுதா? நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொன்னது மட்டும் செய். மேம் நீங்க என்ன ஷேர்ஸ்லாம் மாத்திட்டு இருக்கீங்க? மேம் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஏய் பண்றியா? இன்னொன்னு வைக்கவா? மேம் அகிலா மேம் தெரியாம அகிலா மேம் சைன் எல்லாம் பண்ண முடியாது. அகிலாவா? எந்த அகிலா? என்ன மேம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியல, யாருமா? அதான் மேடம். ஓ அகிலாக்காவா? அவங்களுக்கு இவங்க என்ன சம்பந்தம்? என்ன மேம் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அவங்க தானே ஆஃபீஸோட. ஆபீஸோட? அது வந்து அது என்ன அது வந்து அதுன்ற? அதான் சிஓ போஸ்ட் மாத்தியாச்சுல்ல, இப்ப அர்ஜுன் தானே இருக்கான், அவன் சைன் இருக்குல்ல. நான் சொன்னதை மட்டும் செய். மேம் மொத்த ஷேர்ஸும் எங்களுக்குல அக்கறை, உனக்கு என்ன? நான் சொன்னது செய். நீங்க ரெடி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க இடத்துக்கு வேற ஒருத்தவங்களை போடுறதுக்கு 10 செகண்ட்ஸ் ஆகாது எனக்கு. சார் அது வந்து லேட் ஆயிட்டே இருக்கு. லேட் ஆக உங்க ஜாப் தான் ப்ராப்ளம். இல்ல சார் மாத்துறேன். கம் ஆன் குயிக். மேம் பண்ணியாச்சு மேம். அப்படியே நீயும் வேலையை விட்டுட்டு போறேன்னு உன் கையாலே டைப் அடிச்சு கொடுத்துரு. மேடம் என்ன சம்பளம் வாங்குறது இங்க, விசுவாசம் காட்டுறது பிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்கா? மேம் என்ன மேம்? எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். மரியாதையா நீயே பண்ணிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் பண்ண வேற மாதிரி இருக்கோம், பரவாயில்லையா? சித்தி இப்போ உங்களை வெளியே விடாதீங்க. ஆமாங்கக்கா, இப்போ வெளியே விட்டா எல்லா காரையும் கெட்டு போயிடும். இவங்க நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும், அப்புறமா பார்த்துக்கலாம். வாங்க சித்தி, டைமை வேஸ்ட் பண்ணிட்டு. வேஸ்ட் மொபைல். ஆ உன் மொபைல் எடு. ஏன் மொபைல் இருக்கு? தரப்போறியா இல்லையா? ரெடியாடா? ரெடி சித்தி. ப்ரோ ஏன் நல்லா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னடா அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கியா? இல்லை சித்தி, எப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரியல. ஆனால் அச்சு. ஐயோ ப்ரோ, நீங்கள் அவன் நினச்சா கவலைப்பட்டு இருக்கீங்க. அவன் ஏதோ கோவத்தில். இல்லை ஏன் மேலேயும் தப்பு இருக்குல்ல, இவ்வளோ கேர்லெஸ் தான். டேய் ஆஃபீஸுன்னு இருந்தால் ஒரு சில விஷயங்கள் இப்படி தாண்டா இருக்கும். இதுக்கெல்லாமா கவலைப்பட்டுட்டு இருப்ப? எனக்கு உன் மேலே ஃபுல் நம்பிக்கை இருக்கு. நீ அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்ட. அப்புறம் ஏன் கவலைப்படுற? அவனுக்கும் தெரியும், அவனுக்கு ஏகப்பட்ட டென்ஷனில் இந்த 10 நாளா. அதனால தான் அதை எப்படி இது பண்ணுறது தெரியாமல் உன் மேலே காமிச்சிட்டான். கவலைப்படாதடா. இல்லை சித்தி, நானும் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கேன்ல, அதை நினச்சி தான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. என்ன நினச்சா எனக்கே. முதல்ல எல்லாத்தையும் நம்புறத நிப்பாட்டு. யார் யார் எப்படி இருக்காங்கன்னு எல்லாத்தையும் யோசிச்சு அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பண்ணு. உடனே எல்லாத்தையும் நம்பிடாதடா. சரி சித்தி. எல்லாம் முடிச்சாச்சா? எல்லாம் டைப் பண்ணி வாங்கியாச்சு. நீ சைன் போடுறது மட்டும்தான். என்னாச்சோ லேட் ஆகிட்டே இருக்கு. எங்கடா அவனை? கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கடா. எங்கடா போனா லாஸ்ட் மினிட்ல? Good evening, gentlemen. Competitive. ஆர் Ravi Das Construction, Janani Construction, PR Construction, Vingesh Construction. என்னாச்சு அர்ஜுன்? என்னடா அமைதியாவே இருக்க? ஏதாவது பண்ணுடா. டேய் முக்கியமான டீடைல் ஃபைல் அவன் கிட்ட இருக்குடா. அவன் எங்கடா போய் தொலைஞ்சான்? அம்மா, அண்ணி, அம்மாவா? அச்சு மம்மிடா. The final announcement of the construction result is the competition between PR Construction and Ravidas Constructions. பூச்சு பூச்சு. Hope you all know who is the winner. The most chats people of PR If anybody wants to collage with any constructions, please. Okay, the final announcement is the project is Excuse me. supposed to pick. One tanda. Sorry for late coming. Yeah, I have an idea to collage with Ravidas Constructions. Oh, really? Yeah, I want to share my chats. Yeah, okay. Arjun Amma. Okay, gentlemen, let's announce the result. The project winning constructions is Ravidas & Co. Company. Hey Arjun, you tasted ah? Congratulations, Mr. Arjun Ravidas. Please come and collect your project files. Amma. Go and collect the files. Amma. அண்ணி. ஒருத்தர் பேசக்கூடாது. What's all this? என்னடா பண்ணி வச்சிருக்க? முட்டாள். இத்தனை வருஷமா கட்டி காப்பான மான மரியாதை எல்லாம் ஒரு செகண்ட் நிமிஷத்துல போத்து இருந்துச்சு. இதுக்கு தான் உன்னை நம்பி ஆஃபீஸ் கொடுத்தனா என்ன? என்னடா பண்ணி வச்சிருக்க? இடியட். லாஸ்ட் செகண்ட்ல பிச்சை எடுத்து அந்த
ப்ராஜெக்டை வாங்கிட்டு வந்திருக்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டை. அப்படிதானடா கோபி? எத்தனை காம்படிட்டர்ஸ்? அது வந்து நாலு பேர் அண்ணி. எது 4 பேரா? நம்பர் 1 இருந்தேன் நானு, என் கூட போட்டி போட 4 பேரா? எங்க இருந்து வந்தாங்க? 4 மந்த்ஸ் தானே ஆஃபீஸ்க்கு வரல, அதுக்குள்ளேயே 4 பேர் வந்தாச்சா? அந்த லட்சத்துல ஆஃபீஸை பார்த்துட்டு இருக்கீங்க. பெரியம்மா அது வந்து வாய் மூடுறா அர்ஜுன். உன்னால பையன் சொல்லி எனக்கு வெக்கமா இருக்குடா. உனக்கு அசிங்கமா இல்ல? இன்னைக்கு நடந்த விஷயத்தை நினைச்சா அப்படியே எனக்கு பத்திட்டு வருது. ஏன் பிள்ளைடா நீ? பெரியம்மா வந்து என் மேல தான் பெரியம்மா தப்பு. விக்கி முதல்ல வெளிய போடா. அம்மா விக்கி ஒன்னதான், முதல்ல கேபின் போ. விக்கி கேபின் போ. பெரியம்மா கேபின் போன்னு சொன்னேன். போடா. என்னங்க பார்த்துட்டு சும்மாவே நிக்கிறீங்க? தப்பு ஃபுல்லா இவங்க மேல தானே இருக்கு. அமைதியா ஒரு பெரிய பொண்ணு. இது அமைதியா இருக்கணுமா? அக்கா வாய் மூடு. அது இல்லக்க தப்பெல்லாம். சித்தி சும்மா இருறா. அக்கா நான் அதானே தெரு பொறுக்கி தெரிஞ்ச விளையாட்டுட்டு வந்து ஆபீஸ்ல உட்கார வச்சா இப்படிதான் இருக்கும். ஆமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீங்க ஆபீஸ் பாத்துக்கிட்ட லட்சம் பெரிய பொண்ணு. அக்கா ஷேர்ஸ்ல தான் ப்ராப்ளமே. அது என்னன்னு பார்த்து சரி பண்ற வழியை பாருங்க. சும்மா அவனை எது கை நீட்டினீங்க போனீங்க? தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் இப்படிதான் அடி விழுகும். என் பையனா உடனே சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கொஞ்சிட்டு இருப்பேன் நினைச்சியா? அதுவும் இல்லாம அவன் என் பையன், அதை கேட்க நீ யாரு? அம்மா உங்க பையன் தான்க்கா, யார் இல்லைன்னா. எனக்கு நல்லா அவனை கை நீட்டுற வெள்ளம் வச்சுக்காதீங்க. இன்னொரு தடவை கை நீட்டாதீங்கக்கா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மேடம் என்ன அவனுக்கு ஜால்ராவா? ஓ நீ உன் பேச்சு கேட்டா அப்படி இருக்கானா? அதான் ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வந்துருச்சுல, அப்புறம் ஏன் தேவையில்லாம கத்திட்டு இருக்கீங்க? எது அப்படி பிச்சை எடுத்து வாங்குனீங்களே, அதான் பார்த்தனே அதுவா? அந்த பையன் வந்து ஷேர்ஸ் கொடுக்கலனா இந்நேரம் ப்ராஜெக்ட் ஆகுது மண்ணாவது, மண்ணோட மண்ணா இருக்கும். அப்படிதானே? இங்க பாருங்க, சும்மா வாய்க்கு வந்த பேச்சு நீங்க கூட பேசிட்டே இருக்காதீங்க. என்ன சரியா? ஆபீஸ்ல ஏகப்பட்ட குழப்பத்தோட எங்க தள்ள வச்சு கட்டிட்டு போயிட்டீங்க. அது ஒன்னொன்னு சரி பண்ணுக்குள்ள நாங்க படுற பாடு இருக்கு. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்து கட்டிட்டு இருக்கீங்க. சித்தி சும்மா இருக்கு சித்தி. இவன் வேற சும்மா இருறா. எது நான் ஆபீஸ்ல ஏகப்பட்ட குழப்பத்தை வச்சுட்டு போனா யாரை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்க? ஹோ உங்க தப்பெல்லாம் அப்படி ஏன் மேல திருப்பி விடலான்னு பாக்குறீங்களா? நேத்து நேரம் உட்கார்ந்த நீ சீட்ல என்ன பார்த்து இந்த மாதிரிலாம் பேசுற. சரி சரி இங்க பாருங்க, சும்மா கோவப்படுறதுனால ஒண்ணும் இல்ல. ஏதா இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு முடிவெடுங்க. இன்னொரு தடவை எனக்கு மறுபடியும் அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்கக்கா. வாங்க கோபி போலாம். இல்லைன்னா நின்று உங்க அன்னைக்கு ஜாலரா போடுங்க. தள்ளுங்க நான் போக. பெரிய பொண்ணு பாத்தீங்களா கோபி எவ்வளவு வாயினே? அண்ணி நான் பாத்துக்கிறேன். போங்க போய் என்னமோ பண்ணுங்க. சரிங்க அண்ணி. வெக்கமா இல்ல உனக்கு? இப்படிதான் உன்னை வளர்த்தனாடா? சாரிம்மா. உன் சாரி தூக்கு குப்பையில போடு. யாருக்கு வேணும் சாரி? இதை பார்க்க தான் இருக்கேனா? ஐயோ இப்ப நினைச்ச கூட அப்படியே செத்து போயிடலாமான்னு இருக்கணும். அம்மா யார் அந்த பசங்க? யார் அந்த பசங்கன்னு கேட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்மா. ஃப்ரெண்ட்ஸ்னா? நாங்கெல்லாம் நாம ஒண்ணா லண்டன்ல. லண்டன்லயா? அவங்க எப்ப இங்க வந்தானுங்க? 5 days ஆச்சுமா. எது 5 days ஆச்சா? அதை என்கிட்ட சொல்லவே இல்ல. என்னடா நடக்குதுங்க? இல்ல அது வந்து இல்ல. ஓ சார் பொய்யெல்லாம் வேற பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? இதெல்லாம் எங்கடா கத்துக்கிட்ட? அது இல்லம்மா அது. சீ பேசாத. இன்னும் என்னலாம் இருக்கு? தயவு செய்து சொல்லிடு. உன்னை பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே. அம்மா அது வந்து உன் ஃப்ரெண்டு தான் ஷேர்ஸ் கொடுத்தவனா? ஆமாம்மா. அவன் என்ன பண்றான் லண்டன்ல? என்னடா கேக்குறதுக்கு அமைதியா இருக்க? அவன் பேர் என்ன?